நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் பாயும் காவிரி ஆற்றில் சாய தொழிற்சாலைகளின் கழிவுநீர் கலப்பதால் குழாய் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீர் இளஞ்சிவப்பு நிறத்தில் வருவதுடன் நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். லைட்டாக மழை வரப்போ லைட் ரோஸ் கலராக வந்தது. இப்போ போக 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 என்ன ஆயிடுச்சிங்கன்னா ஆற்றுல சாய தண்ணி கலந்தால் எப்படி வருமோ அதே மாதிரி கொலன்னு வருதுங்க. அதாவது அந்த தண்ணியில் கையை கழுவுனாலும் கை காலெலாம் பிச்சுக்குது, எரியுது. அப்புறம் மூஞ்சி கழுவுனாலும் கண் எரியுது. எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லைங்க. இப்போ சாப்பாட்டுக்கு கூட சாப்பாடு அன்றைக்கி தண்ணி பிடிச்ச பழைய சோறு தண்ணி பிடிச்சி வச்சாங்க. RO தண்ணியிலேருந்து பிடிச்சி வச்சாங்க. அந்த சாப்பாடு அப்படியே வந்து ரோஸ் கலரில் ஆகிடுச்சு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி, வணக்கம். அங்கே அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டும் அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் என்ன? அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? முழு விவரம் என்ன? வணக்கம். தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட தேவாங்கபுரம் பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பள்ளிப்பாளையத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த 25 ஆண்டுகளாக சாய கழிவுநீர் பிரச்சனைக்கு இந்த பள்ளிப்பாளைய மக்கள் ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் தான் தற்பொழுது கடந்த 6 மாதத்திற்கு முன்பே இந்த பகுதியில் இந்த சாய கழிவுநீருடைய அடர்ந்த ரோஸ் கலரில் இங்கு இருக்கின்ற இல்லங்களினுடைய அந்த போர்வெல் குழாயில் கலந்தது. தொடர்ந்து அன்றைய தினம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த உமா அவர்கள் நேரடியாக இந்த பகுதிக்கு ஒரு குழுவை அமைத்து இந்த பகுதியில் எந்த கலர்லலாம் தண்ணி வருது, இதை குடித்தா மக்களுக்கு என்ன பாதிப்பெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வு தற்காலிகமாக தான் நடத்தப்பட்டது. ஏனென்று குறிப்பிட்டால் அருகில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணறு முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் அந்த தண்ணீர் என்பது காட்சி அளிக்கின்றது. அதே சமயத்தில் இந்த தேவாங்கபுரம் பகுதியை எடுத்துக்கொண்டால் சுமார் 250க்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த போர்வெல்ல நேரடியாக சாய தொழிற்சாலையினுடைய அந்த கழிவுநீர், அதாவது அதிக அளவில் வேதிப்பொருட்கள் நிறைந்த கழிவுநீர் நேரடியாக இந்த குழாயில வந்து கொண்டிருக்கின்றது. நம் காட்சியில கூட பார்த்திருக்கலாம். ஒரு நேரடியாக ஒரு தண்ணீர் குழாயை திறந்து விட்டாலே நேரடியாக அந்த ரோஸ் கலர்ல தான் அந்த தண்ணி என்பது வருகிறது. அதே சமயத்தில் இங்க இருக்கின்ற பகுதி பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 6 மாதத்திற்கு ஒரு முறை இதே பாதிப்பு தான் எங்களுக்கு வருகிறது. அதனால நாங்க இந்த தண்ணியை குடிக்கிறது இல்லை, குளிப்பதும் இல்லை அப்படிங்கிற ஒரு இதை சொல்றாங்க. ஏனென்று குறிப்பிட்டால் இந்த தண்ணீரை குடிப்பும் காரணத்தினால் வாய் எரிச்சல், கை எரிச்சல், கண் எரிச்சல் போன்ற பல்வேறு வியாதிகள் ஏற்படுகிறது. இந்த தண்ணீரை தாங்கள் குளிப்பதற்கு பயன்படுத்தினால் தோல் வியாதி, உடம்பு எரிச்சல் போன்ற பல்வேறு வியாதிகள் ஏற்படும் காரணத்தினால் தாங்கள் தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்று வருகிறோம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த பள்ளிப்பாளையம் பகுதியை நம்ம எடுத்துக்கொண்டால் சுமார் 150க்கும் மேற்பட்ட தனியார் சாய தொழிற்சாலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக வசந்தா நகர் பகுதியை எடுத்துக்கொண்டால் சுமார் 50க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய சாய தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. அந்த சாய தொழிற்சாலைகளிலிருந்து நிலத்துக்கடியில் மிகப்பெரிய ஒரு பிளாஸ்டிக் பைப்பை கொண்டு அங்கிருந்து நேரடியாக பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றிற்கு அந்த சாய கழிவுநீர்களை கலந்து விடுகின்றன. இந்த சாய கழிவுநீர் தான் ஏதாவது ஒரு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு அந்த உடைப்பின் காரணமாக அந்த வேதிப்பொருட்கள் நிறைந்த சாய ஆலையினுடைய கழிவுநீர் நிலத்திற்கு அடியில் செல்கின்ற காரணத்தினால் இங்கிருக்கின்ற போர்வெளிலும் நேரடியாக சாய கழிவுநீர் கலந்து விடப்படுகிறது. பலமுறை இங்கிருக்கின்ற பகுதி பொதுமக்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், இங்கிருக்கின்ற பள்ளிப்பாளையம் நகராட்சி நகர்மன்ற தலைவர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பலமுறை புகார் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் அரசு அதிகாரிகள் ஒரு முறை இங்கு ஆய்வு செய்வது, அதே சமயத்தில் அந்த ஆய்விற்காக தண்ணீரை எடுத்து செல்வது மட்டுமே வழக்கமாக இருந்து வரும் நிலையில் தற்பொழுது இந்த குடிநீர் விவகாரம் மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருக்குது. ஏனென்று குறிப்பிட்டால் மக்களுடைய அடிப்படை ஒன்றாக இந்த குடிநீர் விளங்கி வருகிறது. தற்பொழுது பள்ளிப்பாளையம் பகுதி பொதுமக்கள் குடிநீர் குடிப்பதற்கு பயந்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் இந்த பகுதியை சார்ந்த ஒரு நபர் இருக்கிறார். அவரையும் கேட்கலாம். சார் வணக்கம். தற்பொழுது இந்த பகுதியில் குடிநீர் எது மாதிரியாக வருகிறது? இதை குடிச்சா எது மாதிரியான நோய் தொற்றுகளுக்கு நீங்கள் ஆளாகிறீங்க? இப்போ இந்த குடிநீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாய ஆலைகள் இங்கே 200க்கும் மேற்பட்ட சாய ஆலைகள், அனுமதி பெற்ற சாய ஆலைகள், அனுமதி பெறாத சாய ஆலைகள் தொடர்ச்சியாக இந்த பள்ளிப்பாளையத்தில் இயங்கிட்டு இருக்கு. போன ஆண்டுகளுக்கு இதே பகுதியில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. இதே போல தான் கலர் மாதிரியான தண்ணி, சாய தண்ணீர் கலந்து வந்துருச்சு. அப்பொழுது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு உமா அவர்கள் இதற்கான ஒரு ஆய்வுக்குழுவை உருவாக்கினார். ஒரு ஆய்வுக்குழு உருவாக்கி அதற்கான எந்தவித அதான் ஆய்வுக்குழு உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த கிணற்றில் இருந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் மீதி எந்தவித நடவடிக்கை இல்லை. யார் அது சாயப்பட்டிலேருந்து, எந்த சாயப்பட்டிலேருந்து தண்ணீர் கலக்கப்பட்டது, எப்படின்னு அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் அவங்க வெளிப்படையான அறிக்கையை, எந்த பற்றையில் மூடலோ அல்லது நடவடிக்கையே கிடையாது. முற்றிலுமாக அவர்கள் கண்துடைப்புக்காக ஒரு நடவடிக்கை எடுத்த ஒரு குழு அமைச்ச மாதிரி ஒரு குழு அமைத்து அவர் முடிச்சிட்டாங்க.
இதில் என்ன சிக்கல்னு சொன்னால் நாம் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கோம், தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சாயாலைகளுடைய கழிவுநீர்கள் தொடர்ச்சியாக ஆற்றில் கலக்கப்படுது. அதனால் ஆற்றில் கலப்பதனால இங்கே இருக்க மக்களுக்கு புற்றுநோய், தோல் நோய் மற்றும் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இதில் வந்து எலும்பு தேய்மானம் முதற்கொண்டு இருக்குது. இங்கே இருக்க இந்த விஷயத்தையெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தொடர்ச்சியாக வர்றவங்க அல்லது இங்கே இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தொழில் கெட்டு போயிடும். தொழில் கெட்டு போயிருன்னு சொல்லும்போது எதுக்கு இந்த தொழில் ஏங்க நீரையும் மண்ணையும் நாசமாக்கக்கூடிய இந்த சாயாலைகள் மக்களை தொடர்ந்து அதாவது மூடர்கள், அதாவது ஊனமுற்றவர்கள் ஆக்கக்கூடிய இந்த சாயாலைகள் நமக்கு தேவையா? அது அப்படி ஒன்றும் இங்கே அந்த ஆலைகள்னால தொழில் கெட்டு போகுதுங்க. விவசாயம் செஞ்சுட்டு போகலாம், விவசாயத்தில் வருமானங்கள் குறைவாக இருக்குது, அதுலேருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அது ஒன்றும் சிக்கல். மனிதனுக்கு தொடர்ந்து தன்னுடைய மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய இந்த சாயாலைகள் நமக்கு தேவையா? இந்த சாயாலைகள் இப்போ தொழில் கெட்டு போயிருந்தா ஏங்க எல்லா தொழில் தாங்க இருக்குது. கஞ்சாவும் விற்கிறான், சாராயமும் விற்கிறான், அதுவும் தொழில் தான். அதையும் விட்டுட்டு போகலாம் அந்த அரசு. அதுக்கு மட்டும் தடை பண்ணுது. நாங்கள் கேட்குறது என்னென்னா, நீங்கள் தொழில் கெட்டு போயிருந்தா என்ன தொழில் வேணால் செய்யலாமா? அப்போ சாராயம், கஞ்சா எல்லாம் இது பண்ணிட்டு போகலாம். அதையும் தடுக்குது. இது சமூகத்துக்கு விரோதமான செயல் என்று நீங்கள் சாராயத்தையும் கஞ்சாவையும் பார்க்குறத விட இது சாராயம் கஞ்சாவும் அங்கே இருக்கிற பயன்படுத்தக்கூடியவங்க தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாயாலைகளுடைய வெளியேற்றப்படக்கூடிய நேரடியான கழிவுநீர் இங்கே இருக்க பொதுமக்களை, குழந்தைகள் முதற்கொண்டு என்ன செய்யுது? நோய்க்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் மற்றொரு பெண்மணி இருக்கிறார். அக்கா, இப்போ உங்கள் வீட்டில் கூட நம்ம நேரடியாக பார்த்துருந்தோம். நேரடியாக நீங்கள் வந்து அந்த பைப் குழாயை திறந்து விட்டாவே அது வந்து ரோஸ் கலரில் தான் தண்ணி ஊற்றுது. இது எத்தனை நாளாக இருக்குது? அரசு அதிகாரிகள் வராங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? என்னதான் சொல்கிறாங்கக்கா? வந்தாங்க. நாங்கள் சாயத்தண்ணி கலந்து வருதுன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இதே போன வருஷமும் இப்படி தான் வந்தது. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். சேர்மன் சார்கிட்ட சொன்னோம். அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. முந்தா நேரத்து சேர்மன் சார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வினோத் சார்கிட்டே சொன்னோம். எல்லாமே விவோலேருந்து எல்லாமே வந்து பார்த்தாங்க. இது வந்து வருஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி வருது. மழை வந்தால் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. இப்போ வந்து மாசமாக இருக்கிற பொண்ணுங்க, குழந்தைங்க எல்லாருமே இப்போ வந்து வாந்தி பேதியில் தான் இப்போ உண்டாகிட்டு இருக்குது. இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா இது இப்படியே வந்ததுன்னா இன்னும் மேலும் மேலும் எல்லாருக்குமே உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். இதுக்கு எங்களுக்கு தீர்வு வேணும். அதுதான் நாங்கள் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் ஸ்டெப் எடுத்து இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்துறீங்க, அந்த ரோஸ் கலர் வர தண்ணீரை பயன்படுத்துறீங்க. இதனால குளிக்கிறதுனால என்ன பாதிப்பெல்லாம் ஏற்படுது? இதனால் வந்து உடம்பெல்லாம் அரிப்பு ஏற்படுது, வெள்ளையாக தேம்பல் வர ஆரம்பிக்குது, புண்ணாகுது. இது வந்து ரொம்ப கெமிக்கல், வாய் கொப்பளிச்சா எல்லாம் புண்ணாகி போயிடுது. இதுலேருந்து இதெல்லாமே எரிச்சல், புண்ணு எல்லாமே புண்ணாகிக்குச்சு. இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். இது மேலும் மேலும் நாங்கள் யூஸ் பண்ண அது வந்து ரொம்ப சிரமம் தான் வருது. அதனால் வந்து நீங்கள் வந்து இதுக்கு என்ன முடிவு எங்களுக்கு ஒரு 2 நாளில் எங்களுக்கு ஸ்டெப் எடுத்து இது தீர்வு முடிவு பண்ணி கொடுக்கணும். அதாவது இந்த பகுதி பொதுமக்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், இது 6 மாதத்திற்கு ஒரு முறை வருகின்ற பிரச்சனை. தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் வருகிறது. தாங்கள் இந்த தண்ணீரை குளித்தாலே தங்களுக்கு தோல்வியாதிகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த தண்ணீரை குளிச்சாவே தோல்வியாதி ஏற்படுதுன்னா இந்த தண்ணீரை குடிக்கும் பொதுமக்களுக்கு எது மாதிரியான நோய் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன் தற்போது வரை இங்க இருக்கின்ற சட்டவிரோத சாய தொழிற்சாலைகளுக்கு இங்க இருக்கின்ற மாவட்ட நிர்வாகம் சீல் வைக்க மறுக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பல ஆயிரம் கோடி போட்டு ஒரு சாய தொழிற்சாலைகளை துவங்குகின்ற ஒரு முதலாளிகள் மீது அந்த முதலாளிகள் தங்களுடைய சாய தொழிற்சாலைகளிலிருந்து நேரடியாக கழிவு நீர்களை பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றிலும் இங்கிருக்கின்ற போர், அதாவது குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால் அந்த சாய கழிவு நீர்களை ஒரு எம்டி போரை போட்டு அந்த எம்டி போருக்குள்ள தான் அந்த முதலாளிகள் அந்த சாய கழிவு நீர்களை நேரடியாக விடுகின்றனர். அந்த நேரடியாக விடுகின்ற கழிவு நீர்கள் இங்கு அனைத்து குடியிருப்புகளிலும் இருக்கின்ற போர்வெளியில் கலந்து இங்கிருக்கின்ற மக்கள் அந்த குடிநீரை குடிப்பதற்கே அந்த தண்ணீர் தகுதி இல்லாமல் போகிற நிலைமைதான் தற்போது பள்ளிப்பாளையத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வசந்தா நகர், அதே சமயத்தில் குட்டமுக்கு போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கின்ற அந்த தனியார் சாய தொழிற்சாலைகள் தான் இந்த தண்ணீரில் அந்த கழிவுநீர்களை கலந்து விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சமூக ஆர்வலர்கள் எழுப்புகின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் இணைந்து உடனடியாக இங்க இருக்கின்ற சாய தொழிற்சாலைகளில் ஆய்வு நடத்த வேண்டும். எந்த சாய தொழிற்சாலை இந்த கழிவுநீர்களை கலந்து விட்டார்களோ அந்த சாய தொழிற்சாலைகள் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த பள்ளிப்பாளையம் பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.